வெல்கம் டு கிங் ஆஃப் டினிசி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்க போகிறோம். அது வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அது எடிட் பண்ணி பேசுவோம். வேற லெவலுங்க. தர்மபுரியில இது மாதிரி எங்கேயுமே கேக் கிடைக்காது. இந்த கேக் வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப தொலைவு ட்ராவல் பண்ணி போயிட்டோம். ஏன்னா அந்த கேக்கில் முட்டையை கலக்கலை. அதாவது வெஜ் கலக்காம கேக் இந்த வெஜ் கேக்குக்கு எத்தனை கடை ஏறியாருங்கிறீங்க. தர்மபுரியில் எங்கே வெஜ் கேக் செய்வாங்களா அப்படின்ட்டு பாருங்க. அந்த கலரே பாருங்க எப்படி அல்டிமேட் ஆகுது. மேலே வந்து எல்லோ கலர்ன்றது ரொம்ப இது வந்து பீனிஸ் பறவையோட ரெக்கை பிடிங்க வச்சிருக்கீங்க. சூப்பராக இருக்கும். அண்டாட்ட அட்டை திடீர்னு போறாரு பாருங்க. இவர் தான் மூஞ்சி மறைச்சினாரு. கொடுத்துச்சு. மூணாவது என்ன அப்படின்னா, உயிர் போயிட்டா கிடைக்காதீங்க. நாளைக்கு நிரந்தரம்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களால் சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இட்ஸ் இம்பாசிபிள். இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நாளைக்கு இம்பாசிபிள் சொல்ல முடியுமா? சத்தியமாக முடியாது. நம்ம என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. திடீர்னு என்ன நடக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நாளைக்குன்றது ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க. அதனால் போனால் கிடைக்காதுன்றது ஒரு உயிர். அதனால் லைஃப்பில் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சரியாக உங்களை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். செய்யக்கூடாது என்றைக்குமே செய்யாதீங்க. திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வாய்ப்புங்க. சரியா? இந்த உலகத்தில் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு வேளை யோசிச்சு பாருங்கள். எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் நடிகர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு நடிகர் தான். அவர் பார்த்து நான் வியந்திருக்கேன். என்னன்னா, ரஜினிகாந்த் சார். ஒரு வேளை யோசிச்சு பாருங்கள். ஒரு நார்மலாக ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தவருங்க. கிருஷ்ணகிரிக்கும் ஒசூருக்கும் பஸ் கண்டக்டராக இருந்தவர். அவருடைய வாழ்க்கையில் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால்தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார். ஒருவேளை நாளைக்கு போயெல்லாம் நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கும் பஸ் கண்டக்டர் தான். டிக்கெட் டீச்சு கொடுத்துருக்கணும். ஆமாவா இல்லையா? உண்மை. ரொனால்டோவுக்கு அவர் ஃப்ரெண்டு விட்டு கொடுத்தாரு. நீ ஆடுறா கோலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தினால்தான் இன்றைக்கி உலகமே போற்றக்கூடிய இந்த வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயர். இந்த உலகத்தில் ஜெயிச்சிங்க அத்தனை பேருமே வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா ஜெயிச்சிருக்காங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த 4 விஷயம் போயிட்டா கிடைக்காது. ஏன் சார் வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காதா? என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வாய்ப்பை அன்றைக்கி விட்டாங்க. இன்றைக்கி அவங்க செய்யணும்னு நினச்சா கூட அவங்களால பண்ணுறதுக்கான சூழ்நிலை கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு டைம் தான் அந்த வாய்ப்பு அந்த கிடைக்கக்குள்ளே பயன்படுத்திக்கோங்க. இந்த 4 விஷயம் போயிட்டா கிடைக்காது. அதனால் அந்த 4 விஷயத்தை பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி என்னுடைய டீம் பார்ட்னர்ஸுக்கு. உண்மையிலே நான் இன்றைக்கி டிப்ளமேட் ஆகியிருக்கேன். நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வளர்ந்துருக்கேன், சம்பாரிச்சிருக்கேன், லட்சத்தில் சம்பாரிச்சிருக்கேன். அடுத்து கார் எடுக்க போகிறேன். இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா என்னுடைய லவபிள் டீம் பார்ட்னர்ஸ் தான். இவங்க எல்லாம் அப்படின்னா நான் சத்தியமாக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. இன்னொரு விஷயம், எனக்கு கிடச்சிருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான டவுன்லைன்ஸ் தேடினா கூட இந்த தங்கத்தை கூட சீக்கிரமாக கிடைச்சிடும் தேடினா. ஆனால் எனக்கு அந்த மாதிரி தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே ஒரு என்னை புரிஞ்சிக்கிற, என்னை அடுத்து வளரக்கூடிய, எனக்காக நிறையா, அதாவது அவங்களுக்காக தான் செய்கிறாங்க, ஆனால் எனக்காக நிறையா செய்யக்கூடிய ஒரு டீம் பார்ட்னர்ஸ் எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்களுக்காக இப்போ இந்த கேக்கை வெட்ட போகிறேன். தேங்க்யூ. ஜெயதீப் சார், குட் மார்னிங். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆர் யூ எக்ஸைட்டட்? நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. எங்கே நம்ம போகிறோம்? கேக் வெட்ட போகிறோம். யாரும் சேர்ந்து எனக்கு கூட்டுற மாதிரி வச்சுக்கோங்க சார். அதான் கேக் வெட்டியாச்சு. இப்போ எல்லாம் சாப்பிட்ருக்காங்க வேறு மாதிரி பாருங்கள். அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குன்னு. அது அல்டிமேட் டேஸ்ட்டு. ஆனால் வெஜ் கேக் இப்போ ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே சாப்பிட்றேன். முட்டை கேக் கூட ஒரு டேஸ்ட்டாக இருக்கலாம் தெரியல. வேறு லெவலு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. Really amazing. Keep it in the